பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பர்ச்சேசிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாது, யாருக்கு எடுக்கிறோம் என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். வாங்க வீடியோ இருக்குல்ல. உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. ஒரே இடத்துல வீடியோக்குள்ள போறீங்க, ஒரே இடத்துல வீடியோக்குள்ள வரீங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எங்கள் அத்தையை வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு ட்ரெஸ் என்னன்றதை நான் கொஞ்சம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நானும் அத்தை எல்லாருமே சேர்ந்து வந்து சொல்லணும், நான் அவனுக்கு துடிக்குது வாய். ஸோ போனதுக்கப்புறம் ட்ரெஸ் என்ன எடுக்கிறோம், யார் யாருக்கு எடுக்கிறோம் என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஒரு சோகமான விஷயத்துக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறோம். ஸோ இதனால பர்ச்சேசிங் விளாக் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போட போகிறோம். அதனால் நம்ம போட பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அம்மாவை காட்ட சரணா ஸ்டோர் போகிறோம். எதுக்காக போகிறோம்? எதுக்காகனா சாப்பிட்டு அடுத்து நல்லா அப்படி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துருவோம். ட்ரெஸ் எடுக்கிறோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா சாமி உங்களுக்காக ட்ரெஸ் எடுக்க போறீங்களா? யார் எடுத்துருவா? அம்மா அப்பாயி. இந்த மாதிரியா சொல்றீங்க? அந்த மாதிரி எடு. இப்படி பார்த்தா என்ன 277 பளிச்சுன்னு தெரியாது. அந்த மனசுல அந்த மாதிரி நல்லா இருக்கு. அந்த சேவை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு எடுத்துருந்தோம்னா கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லை. இந்த சைடுல இருக்கு. இந்த சைடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இதுன்னு கூட நல்லா தான் இருக்கு. என்னங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். இதில் இதை மடிச்சுமா நல்லா இருக்கு. உங்களுக்கு ப்ளூ மாதிரி கருப்பா அருப்புமா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் எங்கள் மிஸ்ஸு கட்டிட்டு வரும். சூப்பர் நல்லா இருக்கும். சுற்றி வித்தியாசம் சேலை என்ன மேடம் இங்கெல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு அழகழகா இருக்கு. ஆனா என்ன ரொம்ப கீழே பார்த்தா கேவலமா இருக்கு. அங்க நீங்க வந்திருக்கீங்க. நித்யாக்கா நித்யாக்காய் அங்க போறாங்க பாருங்க. அதான் நித்யாக்கா. உனக்கா சரித்த நல்லா இருக்கு.
என்ன கிரவுண்ட் எடுக்க வேணாம்னு சொல்லுது. அதெல்லாம் வேணாம் பிள்ளை. என் வயசு 5 வயசு 2 வயசுக்கு ட்ரெஸ் வந்து என் வயசுல ட்ரெஸ் அஞ்சு மிட்டாய் வருஷம் வருஷம் ஓடிட்டு இருக்கு. என் பையன் கண்ணால கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. கண்ணாடி ட்ரெஸ் பார்க்குறாரு. முன்னாடி வந்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. கேக்கா விடுங்க, சமாளி ஆகிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு என்ன இருந்தாலும் பாத்துக்குருவா. நம்மள யார் என்ன சொல்லுவா? அடிக்கிற பாரு. நம்மள யார் என்னக்கா சொல்லுவா? கையை பிடிச்சி தரதான் முடிச்சுட்டு போயிடுவோம். என்னக்கா இதனால என்னக்கா மூஞ்சி காட்டுக்கா? ஏன்க்கா என்ன பச்சேசி இதுன்னு பாரு, உன் மயனை பாரு. அவங்க அம்மாவுக்கு அவளுக்கு செட் ஆகும். இது நல்லா தான் நித்தியா இருக்கு. அது கீழே பாரு. சிப்பு இருக்கும். நல்லா இருக்கான்னு கேட்கணும். ஆனா சுமதி கேக்குது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, ஓகே தானே அப்படின்னு வாங்க வச்சிருது. இந்த கடையே ஒரு புதையல் மாதிரி தான் கிடைக்கும். நாங்க தோண்டி தோண்டி தோண்டிக்கிறது. நித்யா வேற எதுக்கு பக்கம் தான் பார்ப்போம். வா, இந்த பிள்ளைக்கு அடுத்த வாரம் தான் கடையில கூட என்னத்த பாக்குறீங்க? இந்த இவ என்னமோ மைண்ட் கொடுக்குறது. என்ன பிளேட் எடுக்க போறேன்? இந்த சைஸ் கரெக்டா இருக்குமா? கொஞ்சம் பெருசு. ஏய் இது கரெக்டா இருக்குமா அவனுக்கு? தொப்பை இடிக்கும். எவ்வளவு அடிச்ச உடம்பு போதும். இது நல்லா தான் இருக்கு. ட்ரெஸ் கூட என்ன பேண்ட் பிளாக் கலர் எடுத்தா நீட்டா இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்குமா கட்டலாம்? செலக்ட் பண்ணி வைக்கிறேன். உனக்கு எது பிடிக்குதோ எடு. அம்மா வாங்க அப்படி கூடணும். நீங்க அங்க இருந்து ஓய் அப்படி கூப்பிடணும். இங்க பாரு எத்த, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காது. இதெல்லாம் ஃபங்க்ஷன் இங்கே பாரு, உன்னோட இன்சில் போட்டு சரியா வரும். இது எதுலடி? இது நல்லா இருக்கு. உனக்கு எடுப்போம். எது பிடிச்சிருக்க? அது வேணாம்ல பக்கி, அது வேணாம். இது எடு. ஃபங்க்ஷன் வேற நல்லா இருக்கு. நாங்களே பாலாவுக்கு இப்படிதான் எடுப்போம். கழுத்துக்கிட்டனா கிட்டி இதெல்லாம் இப்ப வந்து இது எடு. அவங்க அவ்வளவுதான் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. உனக்கு எடுப்போம். என் தம்பிக்கு ஒண்ணு எடுல. நீ எடுத்து கொடுத்த எனக்கு தெரியாது. எடு எடு. எங்க அத்தை எடுத்து கொடுக்கணும். அவனுக்கு ஒரு சட்டை எடு. உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கூட என்கிட்ட கேட்காம. அவனுக்கு ஒரு சட்டை எடுடி. எதுல எடுக்க? நகை சைஸ்ல எடுக்கவா? போய் எடுங்க. இதே மாதிரி எஸ் இருக்கான்னு பாரு. இதே மாதிரி எஸ். எங்க அத்தை எஸ் செல்வின்னு போட்டு எடுத்து கொடுக்கணுமா? நான் என்னையவே நினைக்கிறேன். நாய் நாய் என்னதான் வேணாலும் இறக்கி விட்டுரு அந்த நாய். நீ எடுக்க வச்சு எடு. என்ன வணக்கம் தெரியாது. என் அழகிக்கு பாக்குறேன். ஸ்ரீஜா குட்டி அதுல சூப்பரா எடுக்கலவா? இங்க பாருங்க. அவனுக்கு எடுக்கவே இல்ல. ஸ்ரீ நித்யா அவனுக்கு எடுக்காதவா? வேற ட்ரெஸ் எடுக்கணும்.
உதறு. சூப்பரா இருக்குல்ல இதை எடுப்போமா? எனக்கு எடுத்தல ஆ? ஆ? புதிய வியூ போட்டுருக்குறா. கலர் அழகா இருக்குது. இது நல்லா தான் இருக்கு. இது எடுப்போம். கலர் இல்ல அவ்வளவுதான். ஏய் சரி இந்தா, நல்லா தான் இருக்கு. ஹேங்கர் அப்படிங்க சாவடிக்கிற மயம் இருக்கு. இல்ல அதான் கரெக்டா இருக்கும். அது அப்படிதான் இருக்கும். அவனுக்கு அந்த சைஸ் தான் கரெக்டா இருக்கும். எனக்கு தெரியாதா? தெரியாம தானே சொல்றாங்க. ஆமா தாத்தா. தெரியாம தானே சொல்றாங்க. தெரியாதா? அதே இதுல எடுங்க. வேற கலர் இருந்துயா உடனே கொண்டு போனோம். என்னன்னா அது பண்றேன். ஐயோ நல்லா இருக்கு. சரி எடுங்க. நல்லா இருக்குல்ல? போங்க. வா. வேற கலர் இருக்கு. இந்த பிச்சு எடுப்போம். சேர்த்து எடுத்துட்டு ஆமா அங்கிட்டு பார்க்கணும் போல. இங்கிட்டலாம் அப்படி சூப்பர் இருக்கு. சின்ன சைஸா? அடுத்தது போங்க அப்போ. பெரிய சைஸா போங்க. அதுக்கும் பெருசு. சிகப்புல பாப்பியாம்ல. வெளியே வாடா. ஏய் ரெட் உனக்கு மேட்ச் எடுக்கவா? சிக்கனமான சும்மா செலக்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கம் வந்து ஷைனிங் சட்டமா இருக்கும். எப்படிமா மேக்கப் பண்ணி பெயிண்ட் அடிச்சு அப்புறம் ரெமினி இங்க எங்க அத்தை மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துருக்காரு. சுமதி உண்மையில ஒப்பிக்கிறாங்க அம்மா. இதுல எப்படி வால்பேப்பர் பார்த்தாங்களா நல்லா இருக்குல்ல அப்படின்னாங்களா. ஆமாம்மா இது எப்படி மேக்கப்பு. நான் சொன்னேன் ரெமினி. இது ரெண்டு வச்சு மக்களை ஏமாத்துறியான். பொண்ணா வந்தப்ப நானே ஏமாந்து இந்த மாதிரி நீட்டாடு நித்யா போடுற மாதிரி போடுற மாதிரி எடு. உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு மருமகன் யூத் ஆடுகிறேன்னு இந்த காலத்து பசங்க மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். அம்மா பாத்துக்கோ. ஏண்டி அவர் இந்த காலத்து பசங்க கூட இருந்துட்டு போட்டு இப்படி பாடி இருக்கணும். உனக்கு ஓகேவா? ஆமா அதனாலதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பைத்தியம் நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரி போட்டு பேசாம உனக்கு அவருக்கு இந்த மாதிரி கலர்ல உனக்கு ஏண்டி அண்ணே அழகா இருந்தா உனக்கு பிடிக்கலையாடி? வாடி. அவங்க எப்படிதான் சாவே எங்க அத்தையை எவ்வளவு பாருங்க அது ரேட் எவ்வளவு? 520. மெசேஜ் வந்திருக்கும்ல. நித்யா எங்க நித்யா போற? நித்யா தப்புச்சாலனே. எதுக்கு தப்புச்சாலன்னு தெரியுமா? அவங்க ட்ரெண்ட் ஆகக்கூடாது இந்த புஸ்தகம். அதுக்காக இல்லை. அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். நாங்களும் நிறைய ட்ரெஸ் எடுத்துருக்கோம். என்னென்ன ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் உங்களுக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஏன் போகிறேன்னா சிரிக்கு மட்டும் எடுக்கணும். அதனால ட்ரெண்ட்ஸுக்கு போய் பாப்பாவுக்கு எடுக்கணும். போய் ட்ரெண்ட்ஸில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்.